அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்புதிய மாதத்திலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இம்மாதம் தேர்வு எழுதுகிற மாணவிகளுக்கு கர்த்தர் நிச்சயம் அதிசயமான காரியங்களை காண செய்வார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். இதற்கேற்ற விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இம்மாத வாக்குத்தத்த திருவார்த்தை எரேமியா 32:17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கர்த்தர் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம். ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவும் இல்லை. ஆம், அன்று மோசேயோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அனைவரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து கர்த்தராகிய நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியைகள் காரியங்கள் எதுவும் இல்லை. ஆம், அதே வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருந்து எல்லாருக்கும் முன்பாக நம் தலையை உயர்த்தி நம்மோடு இருந்து அவர் செய்ய போகிற வல்லமையான அதிசயமான காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். இதை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. கர்த்தர் அப்பேற்பட்ட அதிசயத்தை செய்ய போகிறார். பிள்ளையில்லாத மனோவா தம்பதியினருக்கு கர்த்தர் தரிசனமாகி கர்ப்பத்தின் கனி கொடுக்க போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது உம்மை கனம் பண்ணும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டபோது அவர் அதிசயம் என்றார். அதிசயம் நடப்பதற்கு முன்னமே, அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்னமே மனோவா கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது அதிசயம் விளங்கினது. இவர்களுக்கு சிம்சோன் என்ற குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் எப்படிப்பட்டவர் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆம், மிக பெரிய அதிசயத்தை செய்கிற தெய்வம். அவர் அதிசயராக நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. உம்முடைய அதிசயங்கள், உம்முடைய யோசனைகள் அநேகம். ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்ல முடியாது. அப்படி சொல்லி அறிவிக்க வேண்டுமென்றால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எல்லாரும் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே அதிசயம். இதே அதிசயர் இந்நாளில் அதிசயமான காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இம்மாதம் ஒரு மிக பெரிய அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயம் நடக்கப் போகிறது. இவற்றை விவரித்து சொல்ல வார்த்தைகள் இருக்காது. அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசய செயல்களை செய்ய போகிறார். மோசேக்கு வாக்கு கொடுத்தார், அதிசயத்தை நிகழ்த்தினார். மனோவா குடும்பத்திற்கு அதிசயம் விளங்கினது. தாவீது அதிசயத்தை கண்டு பிரமித்தார். யோபு கர்த்தரின் அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இவர்கள் அனைவரும் கர்த்தருடைய அதிசயத்தை அனுபவித்தவர்கள். இன்று நம்முடைய வாழ்விலே இந்நாளிலே அதிசயங்களை ஏராளமாய் கர்த்தர் செய்து நாம் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து போகிற அளவுக்கு செய்ய போகிறார். கர்த்தாவே, உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை. எங்கள் குடும்பங்களில் அதிசயங்களை காண செய்யும். எல்லா கண்களுக்குன்பாக உயர்த்தும், ஆசீர்வதியும், எண்ணி முடியாத நன்மைகளால் நிரப்பும், அதிசயங்களை காண செய்யும். அற்புத செயல்களை ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தில் அதிசயம், இயேசுவின் இரத்தத்தில் அதிசயம், இயேசுவின் வார்த்தையில் அதிசயம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை காண செய்வார். நம்மை அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.